திரு ஸ்டாலின் பேசுறாரு. டெல்டா மாவட்டம் அவருடைய கோட்டையாம். டெல்டா மாவட்டம் அதிமுக கோட்டை. அதற்கு தஞ்சை மாநகரத்தில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்ட மக்கள் விளைவே சாட்சி. இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் அந்த எழுச்சி பயணத்தை தூக்குனாரு, டெல்டா மாவட்டத்தில் வந்து பாருங்க, எங்க கோட்டைகளை நுழைஞ்சு பாருங்க. கோட்டையில தூள் தூளால் நொறுக்கப்பட்டு விட்டது. இது டெல்டா மாவட்டம் அதிமுக கோட்டை. வெட்டுக்கொடி நாட்டப்பட்டு விட்டது. இன்றைக்கு டெல்டா மாவட்ட விவசாய மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது, நீங்க துணை முதலமைச்சர் இருந்த பொழுது தொழில்துறை அமைச்சராக இருந்தீர்கள். அந்த காலகட்டத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு உங்களுடைய முன்னிலையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது. விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்க பார்த்தீங்க. அதே வேளையில் மீண்டும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் இந்த டெல்டா மாவட்டத்தில் வருகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது விவசாயிகள் வைத்த கோரிக்கை, எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த வேளாண் பெருமக்களுடைய அவருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய நிலம் பாதுகாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்தோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். எந்த காலகட்டத்திலும் எந்த தொழிற்சாலையும் இந்த டெல்டா மாவட்டத்தில் வராது. இன்றைக்கு உங்களுடைய காலம் இருக்கின்ற வரை, இந்த பூமி இருக்கின்ற வரை அந்த பூமி உங்களுக்கே சொந்தம். எந்த கொம்பனும் உங்களுடைய நிலத்தை தொட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான வேளாண் சட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு விவசாய நிலங்களை பறிக்க பார்த்தார். ஆனா அதிமுக ஆட்சியில் விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம். மறுக்க முடியுமா? தில்லு திராணி இருந்தா இதுக்கு பதில் சொல்லு. யாருடைய ஆட்சியில் விவசாயியுடைய பூமி காக்கப்பட்டது? விவசாயிகள் யார் காத்தார்கள்? அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த தஞ்சை மாவட்டத்தில் வடச்சேரி என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இந்த நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கு முயற்சி மேற்கொண்டாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாம் சட்ட பாதுகாப்பு கொடுத்த காரணத்தினால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அந்த திட்டம் மட்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் உங்களுடைய பூமி, இந்த வடச்சேரியில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பூமி நிலக்கரி சுரங்கத்திற்கு எடுத்திருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியா இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதுதான் இந்த பகுதி பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த விவசாய பெருடி மக்களுக்கு, விவசாய தொழிலாளிக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு மும்முனை மின்சாரம், விவசாயி எந்த நேரத்தில் போனாலும் மின் மோட்டர் வைக்கலாம். இப்போ அந்த மின் தடை ஏற்பட்டு விட்டது. விவசாயிகளை பத்தி அக்கறை இல்லை. அது மட்டும் இல்ல, ஏரி குளம் குட்டை பல ஆண்டுகளாக தூர்வாரல. அதிமுக ஆட்சி வந்த உடனே உங்களுடைய நீர்நிலைகளை உயர்த்த வேண்டும், நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தோம்ல, அதை நிறைவேற்றணும்ல. முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்பு போல் நிறைவேற்றணும். அதனால ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாமல் கொடுத்து அந்த விளைநிலங்களுக்கு அந்த வண்டல் மண் பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சலை கொடுத்தது. அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நதியின் குறுக்கே தடுப்பன, ஓடையின் குறுக்கே தடுப்பன. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் வீணாக போய் கடலை கலக்கின்றது. அந்த நீரெல்லாம் அங்கே சேமித்து நிலத்து நீரை உயர்த்தி
நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீரை கொடுத்தோம், நிலத்தடி நீரை உயர்த்தணும், குடிக்கின்ற நீருக்கு பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இந்த பகுதி வேளாண் பூமி, இதுல நல்ல விளைச்சல் கிடைச்சாதான் இந்த கடையில வியாபாரம் ஆகும், நல்ல விளைச்சல் கிடைச்சாதான் இந்த மக்கள் நிம்மதியா வாழ முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க ஒன்னும் ஏமாத்தல, மக்களிடத்துல ஏமாத்தல, நாங்க ஓட்டு கேட்கல. எப்பொழுதும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவி அம்மா இந்த மக்களை நேசித்தார். அந்த மக்களோட மக்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே 2 தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா. இருவரும் தலைவர்கள் மறைந்தாலும் இன்னும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தீங்க. அதிமுக உடைக்க முடக்க எவ்வளவு அவதாரம், அத்தனை அவதாரத்தையும் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டரோடு தூள் தூளாக நொறுக்கப்பட்டது. நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செய்துட்டு இருக்கிறேன். உங்களை போல் ஒரு விவசாயி இருக்கின்றேன். ஆக ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆளக்கூடாதா? முதலமைச்சர் வரக்கூடாதா? குடும்ப சொத்தா? திமுக குடும்ப சொத்து முதலமைச்சர் சொத்தா? அவர்கள் தான் திமுக கட்சிக்கும் பொறுப்பில் இருப்பாங்க, அவர்கள் தான் இந்த நாட்டிற்கு முதலமைச்சர் வருவாங்க. இது என்ன தமிழ்நாடு? என்ன திமுக குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறாங்களா? ஏன் இங்க இருக்கிற சுப்பிரமணிய ராமசாமி யாரும் வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா? இந்த மேலையில் இங்க இருக்காங்கல்ல, யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். அதுதான் அதிமுக, அதுதான் அதிமுக. யார் இந்த கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, யார் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள் தானாக வளரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. உங்களை போல குடும்ப கட்சி கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே. குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு பதவிக்கு வர முடியும், குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும். அப்படிப்பட்ட கட்சி தேவையா? இந்தியாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனா திமுக மன்னராட்சி கொண்டு வருவதற்கு துடிக்கிறது. குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் வேணுமா? ஆக அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். திரு கருணாநிதி அவர்கள், அதற்கு பிறகு ஸ்டாலின், இப்ப உதயநிதி முளைச்சிட்டார், பிறகு இன்பநிதி. என்னையா அநியாயம்? நாட்டு மக்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தேர்தலோடு திமுக குடும்பத்திற்கு, திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். ஏன் அந்த கட்சியில ஆளே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், நாங்க எமர்ஜென்சில கைது செய்யப்பட்டோம், மிசா சட்டத்தில் சிறையில் இருந்தோம் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்றார். தான் வாழ்நாள்ல திமுக உழைத்தேன் உழைத்தேன் என்று சொன்னார். அதோட நிறைய உழைத்தவங்களா ஓரங்கட்டி வச்சிருக்கிறீங்க. திரு கருணாநிதி 100ஆண்டு விழா, அங்க ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. உண்மையிலே சிறைக்கு போக வேண்டிய ஆள் தான். அது 2026க்கு பிறகு தெரியும். அப்படி ஒரு காட்சி, அப்படியெல்லாம் செஞ்ச திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையா உங்களோட கஷ்டப்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்கணும் இல்ல? என்ன உதயநிதி எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டாரு, எத்தனை முறை சிறைக்கு போனாரு. இதே அண்ணன் துரைமுருகன், அவர் எதிர்கட்சி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த கட்சியில அதிகமா உழைத்தவர் அவர். மிசா சட்டத்துக்கு போனாரு, எமர்ஜென்சில கைது பண்ணாங்க. அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர். அவரு பதவி இல்லை. துணை முதலமைச்சர் உதயநிதி அவருக்கு பக்கத்தில் வந்திருக்கார். ஆக திமுக பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான். கட்சியில் உழைப்பவர்களுக்கு அங்கே இடமில்லை. இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் திரு நேரு அவர்கள் சொல்றார், இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்புறம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டீங்க, அப்புறம் துட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்களை எடுத்துருவாங்கல்ல. இன்பநிதி சொல்லினா பதவி காலி ஆயிரும். ஆகவே திரு நேரு அவர்கள் 1989 சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது திரு
ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தார், அப்பவே அமைச்சரா இருந்தார். அவர் சொல்றார் கேவலமா இருக்குது. அந்த அளவுக்கு திமுக ஒரு மோசமான கட்சியா இன்றைக்கு மக்கள் பார்க்கப்படுறாங்க. குடும்ப உறுப்பினருக்கு தான் அங்க இடம், உழைத்தவர்களுக்கு அங்க இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பவருக்கு தான் முதலிடம். நான் வர முடியுமா? ஒரு கிளை செயலாளர் இருந்தேன், ஒன்றிய பொறுப்பு இருந்தோம், மாவட்ட பொறுப்பு இருந்தோம், மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். இப்ப உங்களால பொதுச் செயலாளர். இப்படி திமுக வர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்க கட்சியிலும் உழைப்பவருக்கு கட்சியில தலைவர் கிடைக்கும். திமுக கட்சியில வெற்றி பெற்று வந்தா வராது. நீ திமுக முடிஞ்சு போச்சு 2026ஓட, அப்படி ஒரு கால் வந்தால் முதலமைச்சர் சொல்லு பார்க்கலாம். சொல்லவே மாட்டாங்க. அதான் இன்பநிதி வரைக்கும் போயிட்டாங்களே. இப்ப உதயநிதி இன்பநிதி வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப குடும்ப கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா? குடும்ப அரசியல் தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டும் இல்ல, எல்லாம் எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார். வச்சா என்ன தப்பு? உனக்கே எரியுது, உனக்கே எரியுது. நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அது எங்க கட்சி, எங்க கட்சி, எங்களுக்கு விருப்பப்பட்டவோட கூட்டணி வைப்போம். அதுல என்ன தப்பு இருக்குது? திராவிட முன்னேற்ற கழக கட்சி அகற்ற வேண்டும், அந்த எண்ணத்தில் நாங்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுக கட்சி அகற்ற வேண்டும், அவர்கள் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் கூட்டணி அமைச்சோம். அந்த கூட்டணி அமைச்சதிலிருந்து ஸ்டாலின் அப்படியே அப்செட் ஆயிட்டார். சட்டமன்றத்தில் பேசுறார். எனக்கு திடீர்னு எந்திரிச்சார் திரு ஸ்டாலின். என்னை பார்த்து உடனே ஒரு கேள்வி கேட்டார். நான் கூட ஏதோ ஒரு வேற ஏதாவது கேள்வி கேட்ப நினைச்சிட்டு இருந்தேன். உடனே என்னங்க நீங்க திடீர்னு போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, எதுக்கு திடீர்னு கூட்டணி வச்சுட்டீங்க? அது 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு வச்சுன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் அண்ணா திமுக இருக்கிறா திமுக இருக்கிறான்னு எனக்கு தெரியல. அண்ணா திமுக கட்சி நம்ம கட்சி, நாம யாரோட கூட்டணி வைப்போம். இவர் ஏன் பதறாரு? சட்டமன்றத்தில் பயம், தேர்தல் ஜுரம் வந்துட்டது. ஆக நாம என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அன்றையிலிருந்து அவரு மட்டும் இல்ல, அவர் கூட்டணி இருக்கின்ற கட்சியெல்லாம் சால்ரா போட்டுட்டு இருக்குது. சால்ரா போடு. தினம் ஒரு பேட்டி, தினம் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கேயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத, எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விழுகிரும், திமுக விழுகிரும். கம்யூனிஸ்ட் கட்சி அங்க இருக்கிறவர் சொல்றார், திரு சண்முகம் சொல்றார், ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நிருபர் கேள்வி கேட்கிறாங்க. திமுக அரசாங்கம் 98% அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதுன்னு அவர் கேட்கிறாரு. எங்கேயும் நிறைவேற்றினாங்க இல்லையே, நிறைவேற்றினாங்க, எதுக்கு போராட்டம் பண்றாரு? யாரு? கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கேள்வி கேட்குது, நாம கேட்கல. ஆக திமுக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 525, 10% வாக்குறுதி வரை நிறைவேற்றல. நிறைவேற்றாங்களா? என்னென்னலாம் சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? மாதந்தோறும் கரண்ட் பில் கணக்கிட்டாங்களா? அது மட்டும் இல்ல, அந்த இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கினாங்க, ரத்து பண்ணாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோவுக்கு 2 கிலோ சக்கரை போட்டாங்களா? அப்புறம் இவ்வளவும் செய்யல. ஆனா முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்களாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த அறிவித்த தேர்தல் நேரத்தில் அறிவித்த 565 பேர்ல 98% நிறைவேற்றப்பட்ட அப்படி பச்சை பை முழு பூசணிக்காய தட்டு சோட்டில் மறைக்கிற மாதிரி பொய் பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நான் உண்மை தானே பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் இதுவரைக்கும் பேசுனது எந்த தவறும் கிடையாது.
இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற தவறை சுட்டிக்காட்டுகின்றேன். இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் எதிர்கட்சியில் இருக்கிறாங்களோ ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆளுங்கட்சியில திராவிட முன்னேற்ற ஆளுங்கட்சியில் இருந்தா குறை சொல்ல மாட்டாங்க, அது ஆளுங்கட்சி. ஆனா எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துக்கிட்டு மக்களுடைய பிரச்சனை பேசாம மௌனமா இருந்தா அது எதிர்கட்சிக்கு அந்த சுட்டா. எதிர்கட்சினா மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதிர்கட்சி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் மக்களுடைய பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று திமுகவுக்கு சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி ஜால்ரா அடிக்கிறதோடு சரி வேற எதுவும் கிடையாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க கட்சி துவக்கினது எதுக்காக? மக்கள் சேவை செய்வதற்காக. மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும், அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும். இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களா? 4 ஆண்டாலும் உருண்டு போய்விட்டது, எதையுமே செய்யல. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியாது, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களை போய் சந்திக்கின்ற பொழுதுதான் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி எல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுக்கு அடுத்த ஆண்டு காலம் வரும், மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். இங்க எவ்வளவு பிரச்சனை, தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை, கடைக்கோட்டில் இருக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு தண்ணி போய் சேரல, உரம் தட்டுப்பாடு, மின் தட்டுப்பாடு, எதுவுமே சொல்லல. பயிர் காப்பீட்டு திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து பாதி காப்பீட்டு திட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சாங்க. 3 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல. அதனால விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதையெல்லாம் தட்டி கேட்க வக்கில்லாத கட்சி தான் இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள். நினைச்சு பாருங்க, விவசாயிகளுடைய பிரச்சனையோ மக்களுடைய பிரச்சனையோ இது வரைக்கும் முன்னிருந்து போராட்டம் பண்ணிக்கீங்களா? இல்ல. இதற்கெல்லாம் அடுத்த ஆண்டு மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கிருக்காங்க.